மௌலிவாக்கத்தில் நேற்று வரை அச்சுறுத்தும் அடையாளமாக இருந்து வந்த 11 மாடி கட்டடம் தகர்க்கப்பட்டதில் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் சொந்த வீடு வாங்கியவர்களின் கனவு பறிபோன நிலையில் அப்பகுதியில் அந்த கட்டடத்தை சுற்றிலும் வசித்துக் கொண்டிருந்த பலருக்கு மீண்டும் தங்கள் சொந்த வீடுகளில் வசிக்கும் சூழலும் ஏற்பட்டிருக்கிறது. மௌலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் தகர்க்கப்பட்ட இடத்தில் நாம் இருக்கிறோம். அந்த காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் செந்தில்குமரன் உங்களுக்கு காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான டன் காங்கிரீட் குவியல்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கிறீர்கள். 11 மாடி கட்டிடம் உள்நோக்கி வெடித்தல் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இங்கே தகர்க்கப்பட்டதன் அடிப்படையிலே பல ஆயிரக்கணக்கான டன் அந்த காங்கிரீட் இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடிகிறது. பாதுகாப்பில்லாத 11 மாடி கட்டடம் இடிக்கப்பட்டிருப்பதால் தற்போது மீண்டும் அந்த வீடுகளை சுத்தப்படுத்தி குடியேற பாதிக்கப்பட்டவர்கள் தயாராகிவிட்டார்கள். சிலருடைய வீடுகள் முழுவதும் சேதமாகிவிட்டதால் அரசின் நிவாரணத்தை எதிர்பார்த்து அவர்கள் காத்திருக்கிறார்கள். 2 ஆண்டுகளை இந்த குடியிருப்பு பகுதியிலிருந்து மாற்று இடங்களுக்கு சென்றிருக்காங்க. சில பேர் வாடகை கூட கொடுக்க முடியாமல் ரொம்ப நெருக்கடியில் இருக்காங்க. ஆகவே அந்த இழப்பீடு கூட எந்த விதமான இழப்பீடோ வாடகையோ அரசு எந்த ஏற்பாடும் பண்ணாது. அந்த மக்களுக்கு பெரிய இழப்பு தான். அது மட்டுமில்லாமல் மூடப்பட்டிருந்த சில தொழில் நிறுவனங்களும் மீண்டும் தொடங்கப்பட வாய்ப்பிருப்பதால் வேலைவாய்ப்பை இழந்த பலரும் வேலை பெறும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. காலையில் சிஎம்டி அதிகாரிகள் மற்றும் காஞ்சிபுர வருவாய்த்துறை அதிகாரிகள் காலையில் இந்த பகுதியில் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இங்கே மண் பரிசோதனை செய்யப்பட இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த மண் பரிசோதனை செய்யப்பட்டு அது அறிக்கையாக தாக்கல் செய்யப்படுகிறது. நீதிமன்றத்தில் இது முறைப்படி அந்த இடித்ததற்கான அந்த அறிக்கையையும் வருவாய்த்துறை சார்பிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் குமரனுடன் ரமேஷ்.